வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்போ முதலாவது கேள்வி உங்கள் மனசில் வரும், நீண்ட கால முதலீடு பண்ணலாமா இல்லை ஷார்ட் டேர்ம்லேயே ப்ராஃபிட் எடுக்கலாமா? சில பேர் சொல்லுவாங்க இன்ட்ராடேலே நாளைக்கு கோடீஸ்வரன் ஆகலாம். மற்ற சில பேர் சொல்லுவாங்க அந்த தாமதம் வைங்க, நீண்ட கால தான் தங்கமீன். அப்படின்னா உண்மையில் எது பிகினர்ஸுக்கு சரியான பாதை? இந்த வீடியோவில் நம்ம அதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். எண்டு வர பாருங்கள், உங்கள் கன்ஃபியூஷன் கிளியர் ஆகிடும். வெல்கம் டு அரிமா மீடியா. முதல்ல ஷார்ட் டேர்ம்னா என்ன? ஒரு நாள் இன்ட்ராடே அல்லது சில வாரங்களுக்குள் ஷேர்ஸ் வாங்கி விற்கிறது தான் ஷார்ட் டேர்ம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ்? விரைவான நன்மை கிடைக்கலாம், ஆனால் அதே வேகத்தில் குவிக் லாஸ் கூட வரும். டெய்லி மார்க்கெட்டில் முழு நேரம் கவனிக்கணும், சார்ட்ஸ், நியூஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். பிகினர்ஸுக்கு இதில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஃபியர் அண்ட் கிரீட். ஸ்டாக் டவுன் ஆகும்னு பயம், அப் ஆகுதுன்னா பேராசை. இதனால் அதிகமாக லாஸ் ஆகுறாங்க. இப்போ லாங் டேர்ம் 3 வருடம், 5 வருடம், 10 வருடம் மாதிரி பெரிய காலத்துக்கு ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறது தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். இதில் என்ன அட்வான்டேஜ்? கம்பெனி க்ரோத் உங்கள் பணத்தையும் வளர்க்கும். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஷார்ட் டேர்மில் இருந்தாலும் லாங் டேர்மில் கம்பவுண்டிங் பவர் வேலை செய்யும். பரிமாணம், பானஸ், சிப்பிள் மாதிரி கூடுதல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், HDFC பேங்க் 10 வருடத்தில் மல்டிஃபோல்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் தான். சரி, அப்போ பிகினர்ஸ்க்கு எது பெட்டர்? ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் அதிகம், நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போனால் பெரிய லாஸ் வரும். லாங் டேர்ம் ரிஸ்க் குறைவு, லேர்னிங்க்கு நல்லது, வெல்த் பில்ட் பண்ண நல்ல சான்ஸ். ஸோ பிகினர்ஸுக்கு சேஃபஸ்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் பாதை லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். குறைஞ்சது 2 முதல் 3 வருடம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாலேஜ் வந்த பிறகு ஸ்லோலி ஷார்ட் டேர்ம் ட்ரை பண்ணலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஷார்ட் டேர்ம்னாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி உடனே டேஸ்ட் வரும், ஆனால் ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும் கேரண்டி இல்லை. நீண்ட காலம் நானாக வந்து வீட்டில் சாப்பிட்ற நல்ல ஹெல்த்தி ஃபுட் மாதிரி ஸ்லோ ஸ்டெடி, ஆனால் லைஃப் முழுக்க ஸ்ட்ரென்த்து தரும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட். குவிக் ப்ராஃபிட் வாங்குகிற பேராசையை விட சேஃப் வெல்த் பில்ட் பண்ணுற பேஷன்ஸ் தான் வினர்ஸ் ஆக்கும். சரி நண்பர்களே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஷார்ட் டேர்ம் ரிஸ்கி, பிகினர்ஸுக்கு கடினம், லாங் டேர்ம் சேஃப், பிகினர்ஸுக்கு சரியான பாதை. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீண்ட கால முதலீடு செய்ய சிறந்த 5 ஷேர்ஸ் எப்படி தேர்வு பண்ணலாம். இந்த வீடியோ தான் உங்கள் ரியல் ஆக்ஷன் பிளான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சரியான பாதையில் ஆரம்பிக்க உதவும். நன்றி நண்பர்களே, அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.